இது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய், இதயத்திலேருந்து இது ஆரம்பிக்கிற ரத்த குழாய். இது வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண வேண்டிய ஆர்டரி. இது இங்கே இருக்க இந்த வித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6 to 7 millimeters வச்சுக்கோங்களேன். மோர் ஆர் லெஸ் இதே மில்லிமீட்டர் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 millimeter ஆயிடுச்சு. அதாவது அந்த பாத்வேவே ரொம்ப நேரோடன், ஆல்மோஸ்ட் 95% பிளாக் ஆயிடுச்சு. அது ப்ளே பண்ணுங்க, அது ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்ல வந்து அது சுத்தமாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற பிரெயின் சப்ளை பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சிம்டம் இருக்கு அப்படின்னா, இடது கை கால் தூக்க முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம் மட்டும் தெரியும், என்னன்னா டக்குன்னு கை கால் வராமல் போயிடும், ஒரு நிமிஷத்துக்கு வராமல் போயிடும், கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகும். அது என்னன்னா இட்ஸ் அ வார்னிங் சைன். அந்த மாதிரி சின்ன இட்ஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வந்துருச்சுனாலே யூ ஷுட் பி வெரி அலர்ட். நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமாக எடுத்துக்கிட்டு இல்லை கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணால் சரியாயிடும், கொஞ்ச நேரம் விட்டுட்டா சரியாயிடும், அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா மேஜராக ஒரு அடுத்த பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி தலை சுத்தல், வீக்னஸ் மட்டும் வந்துட்டே இருந்தது, அவங்களால நடக்க முடியல. என்னென்ன நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அங்கே பிளாக் ஆயிருந்தது. வீடியோ ப்ரோ இது பண்ணுங்க. இதுதான் நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ணுற ஒயரை கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போகிற ஆர்டரியில் கிராஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அந்த இங்கே வந்து என்னென்னா இந்த பேசேஜ் பிளாக் ஆகிடுச்சு. அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பலூன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இந்த பலூனை வச்சு அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணிடுவோம். அதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த 2 டாட் தெரியுதுல, இதுதான் அந்த பலூன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்டரியை ஃபஸ்ட்டு விரிவாக்கம் பண்ணிடுவோம். அடுத்தது இதுக்கு அப்புறமா ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த செக்மெண்ட்ல பொருத்திடுவோம். ஸோ தட் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு பிளாக் தெரியுதுங்களா, இங்கிருந்து ஒரு செக்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த செக்மெண்ட்ல ஸ்டென்ட் அந்த பலூன் பண்ண பிறகு இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொருத்திடுவோம். ஸோ இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு மெயினாக என்னன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டென்ட், திருப்பியும் அந்த இடம் வந்து பிளாக்கே ஆகாது. இட் இஸ் அ பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ப்ரொவைடட் அவங்க மறுபடியும் சுகர் அண்ட் பிபி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா இந்த இடம் மறுபடியும் பிளாக் ஆகாது. ஃபியூச்சரில் ரீஸ்ட்ரோக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னன்னா சாதாரண இந்த ஒரு பிளாக் வந்து 70% 80% இருக்கும்போதே ஸ்ட்ரோக் வராமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுனா மினிமல் ஒரு கெரோட்டிட் டாப்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப்லர் வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவங்க இனிமேல்ட்டு ஃபியூச்சரில் வராமல் நம்ம அதை காப்பாற்றிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கும் அதே டைமில் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம ஹார்ட்டுக்கும் பண்ணோம். அடுத்தடுத்த இதில் என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு நியூரோ சர்ஜரி ஏதோ பெரிய ஸ்கார் இருக்கும், பெரிய தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. அகெயின் அவங்க ஒரு 4 நாளில் அவங்களோட நடைமுறைக்கு அவங்க திருப்பியும் அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த இண்டிவிஜுவல் அவங்க வந்து திருப்பியும் ஷீ இஸ் ஏபிள் டு டூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா ஏஜ் ஆகிட்டா இதை வந்து பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப்டர் 80s or 90s கூட இந்த விஷயம் பண்ணலாமா, எந்த ஏஜ் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 90s ஈவன் 95 ஏஜ்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரிய அனஸ்தீஷியாவோ அந்த மாதிரி வெறும் லோக்கல் அனஸ்தீஷியாலே இது பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் அரௌண்ட் 2 to 3 days ப்ரொவைடட் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா 2 to 3 days they can get back to the normal life. நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நல்லா நடக்கிறேன், தலை சுத்தெல்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ்
இப்போ நல்லா என் வேலையெல்லாம் இப்போ நானே பண்ணிக்கிறேன், யாரோடைய ஹெல்ப் இல்லாமல். இஸ் கிரேட், ரியலி கிரேட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஐ எம் குவைட் ஓகே, ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ஒரு ரெக்கவர் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. கீழே நின்றுடுமோ, லேட்டான கஷ்டம், அது ரிசல்வ் பண்ணிட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி டாக்டர். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் கார்த்திகேயன், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இது டாக்டர் மனோகர், சீனியர் கார்டியாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இது என்னோட நியூரோ சயின்சஸ் டீம். டாக்டர் சாய் பிரசாந்த், அக்கீப் அண்ட் டாக்டர் அபித் அலி. ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு 76-year-old ஃபீமேல் ப்ரெசன்டட் வித் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். இந்தியாவிலே வந்து லீடிங் காஸ் ஆஃப் டெத் எது அப்படின்னா ஹார்ட் அட்டாக். செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் என்னென்னா ஸ்ட்ரோக். இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு நேர்ந்திருக்கு. அது நேர்ந்ததுக்கான சான்சஸ் யூஸ்வலாக மெடிக்கலில் நாங்கள் வந்து பர்சன்டேஜஸ் சொல்லுவோம். அது ரொம்ப ரேரான பர்சன்டேஜ், 0.009% அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வரத்துக்கான பர்சன்டேஜஸ். அப்படி வந்திருந்தோம், அதை உரிய டைமுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எங்கே பிளாக் இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து 45 மினிட்ஸில் பிரெயினுக்கு எங்கே தடைப்பட்டிருக்கோ அதை பார்த்து அந்த பாத்வேவை கிளியர் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஹார்ட்டுக்குமே பண்ணியிருக்கோம். இது இந்தியாவிலே முதல் முறையாக ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரே டைமில் ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு கரெக்டாக 3 days 4th டேயில் பேஷண்ட் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளாடி நடக்க முடியாமல் படுத்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஹார்ட் அட்டாக்கும் வந்து திருப்பியும் தன்னோட செயல்பாட்டுக்கு மீண்டு 3 நாளில், பெரிய அறுவை சிகிச்சைலாம் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, வெறும் இட் இஸ் நிறைய ஃபேன்சி டேர்ம்ஸ் வாட் வி யூஸ் மெடிக்கல் என்ன சொல்லுவோம்னா பின் ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு குண்டூசி நுழையிற ஒரு கேப்பில் பெரிய 2 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். அதை பண்ணி பேஷண்ட்டும் குணமடைஞ்சு 4வது நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இந்த பேஷண்ட் விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரலாம், ரெண்டுமே ஒரே டைமில் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஏன்னா இதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரே காரணங்கள் தான். ஏன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, சுகர் அதிகமாக இருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பெருசாக நம்ம வாக்கிங்கோ உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, ஹை கொலஸ்ட்ரால்ஸ், அதிக கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல தங்குறது, இது எல்லாமே ஒரே காரணங்கள். மிக முக்கியமான விஷயம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் லேக் ஆஃப் ஸ்லீப், ரொம்ப ஸ்லீப் கம்மியாக இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏஜ் வந்து இப்போ முன்னாடி மாதிரி ஏஜ் வந்து 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர்றது கிடையாது. ஈவன் 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அப்படி வந்தாலும் இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இருக்கிறதுனால நம்ம 2 விஷயத்தையுமே நம்ம ஒரே டைமில் நம்ம காப்பாற்றலாம். அதுவும் இந்த டைமிங் மினிமம் ஒரு 1 hourக்குள்ளே இந்த 2 ப்ரொசீஜர்ஸையும் பண்ணலாம். ஒரே வழி, எதர் கையில் இல்லை கால் வழியாகவே போயிட்டு 2 ப்ரொசீஜர்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காப்பாற்றவும் செய்யலான்றது இந்த ப்ரொசீஜர் மூலயமா நாங்கள் சொல்கிறோம்.